Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பலூன், கொஞ்சம் அக்ரிலிக் கலர்ஸ், அப்புறம் 2 கார்ட்போர்ட் ரிங், ஃபெவிகால், கொஞ்சம் பேப்பர் ஸ்டிக்ஸ், அப்புறம் இது மாதிரி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃப்ளவர் பாட் தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பலூன் எடுத்து ஊதிட்டு அதை நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நான் மீடியம் சைஸ் பலூன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம குட்டி பலூன் யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஃப்ளவர் பாட் வந்து ரொம்ப குட்டியாயிடும். அதே மாதிரி பெரிய பலூன் யூஸ் பண்ணிட்டா ரொம்ப பெருசாயிடும். அதனால கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வாங்கிக்கலாம். அப்போ நமக்கு ஃப்ளவர் பாட் வந்து ஃபைனலாக கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஃபெவிகால் வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபெவிகால் எல்லாமே தண்ணியில் கரைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க அந்த நியூஸ் பேப்பர்லாம் அந்த ஃபெவிகால் தண்ணி இருக்குல்ல அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த பலூன் மேலே இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி அந்த பலூன் ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி 2-3 லேயர் வந்து நியூஸ் பேப்பர் ஒட்டிக்கோங்க, அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் அந்த பலூன் ஃபுல்லாமே ஒட்டி முடிச்சிட்டேன். இதை அப்படியே ஒரு 1 hour வந்து காய வச்சிடலாம். அது ட்ரை ஆகிற கேப்பில் இது மாதிரி பேப்பர் ஸ்டிக் செஞ்சு எடுத்துக்கலாம். பேப்பர் ஸ்டிக் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது மாதிரி ஒரு ரீஃபில் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக பேப்பர் ஸ்டிக் செய்கிறப்ப கார்னரில் மட்டும் ஃபெவிகால் யூஸ் பண்ணால் போதும். ஆனால் இப்போ இதை வந்து 2 cm கேப் இருக்க மாதிரி கட் பண்ண போகிறோம். அதனால நான் கார்னர் ஃபுல்லாமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். நமக்கு 25 பேப்பர் ஸ்டிக் வந்து தேவைப்படும். அதை இது மாதிரி 2 cm கேப் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த பலூனில் இருக்க நியூஸ் பேப்பர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கார்ட்போர்ட் ரிங் 2 எடுத்து வச்சுருந்தோம்ல அதை எடுத்துக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் வேறு எதுவும் இல்லை, டேப்லாம் யூஸ் பண்ணால் அதில் இருக்கும்ல அந்த கார்ட்போர்ட் தான். உங்ககிட்ட இது மாதிரி கார்ட்போர்ட் ரிங் இல்லைன்னா கொஞ்சம் வளைகிற மாதிரி கார்ட்போர்ட் இருக்கும்ல அதை இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கார்ட்போர்ட் ரிங்கை மேலே கீழேயும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பீஸில் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே மட்டும் அந்த கார்ட்போர்ட் ரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம 2 cm கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பர் ஸ்டிக்கெல்லாம் பலூன் மேலே அந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அதுக்கு மேலே ரேண்டமாக வந்து ஒட்டிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டினா அவ்வளோவா பார்க்க அட்ராக்டிவாக இருக்காது, அதனால தான் நான் ரேண்டமாக ஒட்டிக்கிறேன். இது ஒட்டுறதுக்கு வந்து நான் ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பேப்பர் ஸ்டிக்லாம் செய்கிறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா பேப்பர் ஸ்டாவ் விற்கும்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி அந்த பலூன் ஃபுல்லாமே வந்து பேப்பர் ஸ்டிக் ஒட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நான் அந்த பலூனை வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். நம்ம அந்த பேப்பர் ஸ்டிக்லாம் ஒட்டுறப்பே வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருந்தோம்ல அப்போவே வந்து பலூன் உடஞ்சிரும்னு நினச்சேன், ஆனால் உடையவே இல்லை. இப்போது மேலே அந்த கார்ட்போர்ட் ரிங்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருந்தோம்ல அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அந்த பலூனை வெளியில் எடுத்துட்டு அந்த கார்ட்போர்ட் ரிங்கை வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இப்போ ஒட்டிடுறேன். இப்போ இதுக்கு வந்து கலர் பண்ண போகிறோம். நான் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி க்ரே கலரில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ அந்த பாட் ஃபுல்லாமே வந்து கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரே கலர் தான் பெயிண்ட் பண்ணணும்னு இல்லை, ஃபுல்லாக பிளாக் கலர் மட்டும் கூட கலர் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த பாட் ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் பண்ண போகிறேன். அது பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணால் கீழே அந்த நியூஸ் பேப்பர் ஒட்டணும்ல அங்கெல்லாம் வந்து கலர் பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கலர் பண்ணுறேன். அப்போது நம்ம அந்த 2 cm கொட்டியிருக்கோம்ல பேப்பர் ஸ்டிக் அதில் மட்டும் நமக்கு கோல்டன் கலர் வந்து தெரியும். அப்போ வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கோல்டன் கலர் டேப் எடுத்துகிட்டு அதை அந்த கார்ட்போர்ட் ரிங்கு ஒட்டிடணும்ல அதுக்கு மேலே வந்து அந்த டேப் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே ஒரு ரிங் ஒட்டியிருந்தோம்ல அங்கேயுமே வந்து டேப் போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். இது மாதிரி டேப் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ளவர் பாட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த ஃப்ளவர் பாட்டுக்குள்ளே இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபைனலாக பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்ததுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாய்.